ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டீங்க அக்கா டெய்லி இங்கிலீஷ் 10 சென்டென்ஸாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாளைக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வீடியோவில் 10 நான் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸில் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் அப்படின்னா காலை வணக்கம். அதுக்கப்புறம் காலை வணக்கம். நெக்ஸ்ட் உள்ளா வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு மே கமின் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா கமின் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில கெட்டிங் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம இங்கிலீஷ் நிறைய விதத்தில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி சிம்பிளாக இருக்குதோ அப்படி தான் நம்ம பேசணும். நெக்ஸ்ட் நேற்று ஏன் வரவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒய் Why didn't you come yesterday? நேற்று ஏன் வரலன்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷ்லேருந்து என்ன கேட்குறேங்க, ஒய் யா. ஒய்னா யா. ஒய் didn't யூனா நீங்கள், எஸ்டர்டே ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான். ஒய்னா ஏன் வரலை, யூனா நீங்கள், ஐனா நான், எஸ்டர்டேனா நேற்று. நீங்கள் நேற்று ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். நேற்று நீங்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒய் டிடன்ட் யூ கம் எஸ்டர்டே. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஹேப்பன். நேற்று நீங்கள் ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். என்ன நடந்தது, அதுக்கு வாட் ஹேப்பன். ஃபஸ்ட்டு வாட்னா என்ன நடந்தது, வாட் ஹேப்பன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுங்கள். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கையை தூக்குங்க. ரைஸ் இப்படி கையை தூக்குங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யாரை சொல்கிறது, ராஜு முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ஏ ராஜு கம் டு ஃப்ரெண்ட். ராஜு முன்னாடி வர சொல்கிறோம். ராஜு ஏ கம் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்டு தான் நீங்கள் உட்காருங்க. யூனா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தரா லைனில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்லுவோம், கம் ஒன் பை ஒன். கம் ஒன் பை ஒன். ஒவ்வொருத்தரா லைனில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், நான் கிளாஸ் அவர் எனக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் எழுதுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டாப் ரைட்டிங். எழுதுறதை நிறுத்துங்க அப்படின்னா ஸ்டாப் ரைட்டிங். எல்லாத்தையுமே இதை போர்டில் ப்ரீஃபாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில வார்த்தை மட்டும் எழுதி சொல்கிறேன், மித்தது எல்லாமே வாயிலே சொல்கிறேன். அப்படியே நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நேற்று நீ அது சொல்லிட்டா உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நான் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள். உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும். ப்ளீஸ் சப்மிட் யுவர் நோட். உங்கள் நோட்டுகளை சமர்ப்பிக்கவும். ப்ளீஸ் சப்மிட் யுவர் நோட். சிம்பிள் தான். ப்ளீஸ்னா ரெக்வெஸ்ட் கேட்குறோம். ப்ளீஸ் சப்மிட் யுவர் நோட். உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா, நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கள். இப்போ கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ரிப்பீட் ஆஃப்டர் மீ. சரிங்களா. நெக்ஸ்ட் என்னது, நான் எனக்கு டக்குன்னு இங்கிலீஷில் சொல்ல தெரியாதுன்றதுக்காக எல்லா வார்த்தையும் தமிழில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் வார்த்தையை பார்த்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இல்லை. சரிங்களா. நம்மளால் எல்லாமே முடியும். அது உன்னால் இதை செய்ய முடியுமா. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கேன் யூ டூ இட். இது உன்னால் செய்ய முடியுமா, கேன் யூ டூ இட்.
கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட். இது உன்னால் செய்ய முடியுமா? நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. உன்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா? கேன் யூ டூ இட் ஸ்பீக்கிங். உன்னால் பேச முடியுமா? ஏன் நம்மளால பேச முடியாதோ? கேன் யூ டூ இட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து குட் மார்னிங் சொன்ன உடனே அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? ஷெல் வி டேக் அட்டெண்டன்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷெல் வி அட்டெண்டன்ஸ் டேக் கைஸ். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தராக கேட்குறதுனால யூ, ஷெல் யூ அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டேக் அட்டெண்டன்ஸ். சரியா? வினா எல்லாரும், நீங்கள் அப்படி நீங்களும் சொல்கிறோம். சரிங்களா? ஷெல் வி டேக் அட்டெண்டன்ஸ். சரிங்களா? யூ அப்படின்னா ஒருத்தரை மட்டும், ஒன் பர்சன் மட்டும்தான் குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸில் வந்து எல்லாருமே சொல்கிறோம் வி ஷல் டேக் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? லாஸ்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ்? அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறோம். ஷெல் வி டேக் அட்டெண்டன்ஸ். வி ஏன்னா கிளாஸில் வந்து எல்லாருமே இருக்கிறோம், நாங்கள். ஷெல் யூ டேக் அட்டெண்டன்ஸ். யூனா நீங்கள் கிளாஸில் ஒருத்தர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் யூ யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கிளாஸில் எல்லாருமே இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும்? வி, நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எனக்கு புரியவில்லை மேம் அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்கிலீஷை வந்து நிறைய வேர்ட்ஸில் யூஸ் பண்ணால் எனக்கு புரியவில்லை, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஆர் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் மேம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்ல நீங்கள் கிளாஸில் எல்லாருமே இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து எல்லாம் சொல்ல வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மேம், வி ஆர் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேம். இங்கிலீஷை வந்து நிறைய லெட்டர்ஸில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் எல்லாம் கூட நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு லெட்டர்ஸை வந்து நிறைய இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருத்தராக சொல்கிறீங்க அப்படின்னா யூ யூஸ் பண்ணணும், நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படின்னா வி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேம் எனக்கு இது என்னவோ தெரியல மேம், புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாட் இஸ் மீன் சொல்கிறோம். இல்லைனா வாட் டஸ் இட் மீன் சொல்கிறோம். வி ஆர் அதுதான் எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் சொல்கிறோம். இல்லை வாட் இஸ் மீனிங் மேடம் சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஹாவ் யூ ஃபினிஷட் மேம். நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஹாவ் யூ ஃபினிஷட். நான் ஒருத்தரை மட்டும் கேட்கறதுனால யூ யூஸ் பண்ணுறேன். ஹாவ் யூ ஃபினிஷட், ஹாவ் யூ ஃபினிஷட். நான் ஒருத்தரை கேட்கறதுனால யூ யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? have we are finished. நீங்கள் எல்லாருமே முடிச்சிட்டிங்களா? அப்போ வந்து யூக்கு பதில் என்ன சேர்த்துறேன்? வி சேர்த்துறேன். சரிங்களா? ஐ ಅಂದರೆ ஐ ஆம் ஃபினிஷட். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஐ ஆம் ஃபினிஷட் கைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் யூ ஒருத்தரை கேட்கறதுனால ஹாவ் யூ ஃபினிஷடுமா, ஒருத்தர் மட்டும் நீ மட்டும் முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறேன். வி ஹாவ் யூ ஃபினிஷட். நீங்கள் எல்லாருமே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கிலீஷ் வந்து நிறைய லெட்டர் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்னும் மோர் தென் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.